ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் பிரபா பேசுகிறேன். ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக விஜய் டிவி நீயா நானால யாமினி பேசின வீடியோ தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. கீழே அந்த வீடியோ போயிட்டுருக்கும் பாருங்க. அதாவது ஒரு பொண்ணோட வலி, காதல் எல்லாமே அந்த கண்ணே பேசுது. யாமினி மாதிரி எத்தனை யாமினி இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு பொண்ணு காதல் பண்ணுறது தப்பே கிடையாது. அளவுக்கு மீறின காதல் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே லைஃப்பில் போயிட்டே இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாமினி மாதிரி பல யாமினிகள் பட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு பையனை ஒரு பொண்ணு வந்து சின்சியராக லவ் பண்ணுறாங்க. லவ்வை சொல்லிட்டே இருக்காங்க, நான் லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அந்த பையன் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி இருந்துட்டாங்க. ஏன்னா அண்ணன் பார்த்துப்பாங்க, அக்கா பார்த்துப்பாங்க, ஃபேமிலி பார்த்துக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு அந்த பையனுக்கு டைம் கொடுத்துச்சு. லாஸ்ட்டாக அந்த பையனுக்கு வந்து பிடிக்க போய் நான் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட வீட்டில் வந்து அவ்வளோ சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்க அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த இடத்துல நான் இன்வால்வ் ஆகி பேசுகிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பட் உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் இவ்வளோ தூரம் அவனை லவ் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னது, இல்லை நான் லவ் பண்ணேன், ஆனால் நான் இப்போ லவ் பண்ணல. அதாவது ஒரு செகண்டில் அப்படி தூக்கி போட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா ரிட்டன் வந்திருக்கலாம், ஆனால் வரல. இதுதாங்க காலம். ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற காலம் முடிஞ்சுன்னா அவ்வளோதான். எது எப்போ எப்படி மாறும் நம்ம கையில் கிடையாது. யாமினிக்கு சொல்கிறதும் அதான். யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கதுங்க. உலகத்தை சுற்றி நிறைய பேர் உங்களை லவ் பண்ணுறதுக்கு காத்திருக்காங்க. காதல் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. அண்ணன் கோபிநாத் சொன்ன மாதிரி தான் அவ்வளோ சூப்பராக அட்வைஸ் பண்ணிப்பார். உங்களுக்கு வந்து இத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்காருங்க. உலகம் ரொம்ப பியூட்டிஃபுல், நீங்கள் அதை சுற்றி வாங்க அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே அதான் சொல்கிறது. லவ் பண்ணுங்கள், பண்ணாமல் இருக்கிறதில்ல. ஆனால் வந்து நீங்கள் பண்ணுற நபர் யார், அவருக்கு அந்த அருமை தெரியுமா, நம்ம வழிகள் புரியுமான்ட்டு யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய அட்வைஸ் நான் சொல்லுவேன். காலம் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவோம். இதுவும் கடந்து போகும். பாய்.